இந்த கருவும் உருவும்ல நான் ஒரு சீன் சொல்ல விரும்புகிறேன். அதாவது சொசைட்டியில் நடக்கிற விஷயங்கள வந்து பேப்பரில் படிக்கிறோம், டிவியில் பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுலேருந்து என்னுடைய காமெடிக்கான விஷயங்களை நான் எடுத்து நான் பண்ணுவேன். அது நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப டிராஃபிக் ஓவராக இருந்ததுன்னா அவன் வந்து பாதாள சாக்கடையில் இறங்கி இன்னொரு பக்கமாக வந்து வெளியில் டீ கப்போட வெளியே வர்ற மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தட் இஸ் பிகாஸ் அவ்வளோ தூரம் கூட்ட நெரிசலில் டிராஃபிக்கில் நம்ம காரே நிற்கும்போது ஏன்னா இவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு, ஒருத்தன் அவசரமாக போகணுன்னா எப்படி போவான் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த காமெடி நமக்கு தோணும். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சிறு குழந்தைகள் வந்து அந்த போர் பம்புக்காக தோன்றின குழியில் விழுந்துருது, போர்வெல்லில் விழுந்த அறம்னு ஒரு படமே அதை வச்சு இப்போ வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்து பலே பாண்டியான்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் லண்டன்லேருந்து வந்திருக்கிற ஒரு கேரக்டராக நான் நடிச்சிருப்பேன். எப்போ பார்த்தாலும் வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இன்சிடெண்ட்டாவது நடந்துடும். குழந்தைங்க வந்து கீழே மாட்டிக்கும் குழியில். அது வந்து 160 அடி ஆழத்தில் போய் எங்கேயாவது சிக்கிக்கிட்டு இருக்கும். அது இரவு பகலாக 3-4 நாளாக மிஷின்லாம் வச்சு லைட்லாம் போட்டு பக்கத்தில் தோண்டி என்னென்னமோ பண்ணி காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. பல நேரங்களில் காப்பாற்ற முடியாமல் வெறும் சடலமாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இது நடக்கிற விஷயம். இது ஏன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது? இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா? முற்றுப்புள்ளி கிடையாதா? அதை அடிக்கடி நாங்கள் யோசிக்கும்போது அதுதான் கரு. உரு எப்படி வந்ததுன்னா நம்ம பலே பாண்டியா படத்தில் சீனாக வந்துச்சு. ஒன்றும் இல்லை, குழந்தை ஒன்று உள்ளே விழுந்துருச்சு. ஏன் விழுந்துச்சு? இல்லை, குழி தோண்டிக்கிட்டு இருந்தவங்க டீ சாப்பிட்லான்னு போனாங்க. அப்போது உள்ளே விழுந்துருச்சு. ஏன்டா டீ சாப்பிட்லான்னு போனால் அந்த குழியை மூட மாட்டாங்களா? சாரி சார், மூடியெல்லாம் கிடையாது. ஏன்டா நீ டீ சாப்பிட போய் குழந்தைக்கு பால் ஊற்றிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி. ஆமாம், இதுக்கு அப்போ ஒரு என்ஜினியர் பக்கத்தில் நிற்பார். அவரை கூப்பிட்டு இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இந்த கூலி இதெல்லாம், இந்த இந்த குழந்தையை காப்பாற்றுற முயற்சிக்கு எவ்வளோ செலவாச்சு? ஒரு அடிக்கு ஒரு அடி இல்லாட்டி 2 அடிக்கு 2 அடி ஒரு சின்ன மரப்பலகையில் ஒரு மூடி செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு அதுக்கும் கால்குலேட்டர் வச்சு அவர் பிடபிள்யூடி இன்ஜினியர் போட்டு, சார் கிட்டத்தட்ட 150 ரூபா ஆகும் சார் அப்படிம்பார். ஏன்டா ஒரு 150 ரூபாயில் ஒரு மூடியை போட்டு அதை மூடி இருந்தீங்கன்னா அந்த குழந்தையும் உள்ளே விழுந்திருக்காது, அரசாங்கத்துக்கும் இவ்வளவு செலவு கிடையாது, அந்த குழந்தையோட உயிரையும் காப்பாற்றிருக்கலாம், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இன்ஜினியர் பயங்கரமாக என்னை திட்டிட்டு, கவர்மெண்ட் வேலையில் நீ தலையிடுறியா, ஆஹா ஒரு டமக்குன்னு பார்த்தா அவர் காணாமல் போயிடுவார். இதை வந்து அந்த காமெடியை பார்த்துட்டு கவர்மெண்ட்லேருந்து என்னை கூப்பிட்டு பாராட்டினாங்க. ஸோ கரு வந்து ஆங்காங்கே குழந்தைகள் ஆழ்துளை கிணறுல விழுவது, உரு வந்து இந்த சீன்.